மாவட்டத்தில் தினசரி 3000 டன் நெல் இயக்கம் செய்யப்படுகிறது என நெல் கொள்முதல், சேமிப்பு மற்றும் நகர்வு பணிகள் ஆய்வுக்கு பின் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 96,000 ஏக்கர் நிலப்பரப்பில் குறுவை நெல் சாகுபடி செய்யப்பட்டு 144 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் இதுவரை 99.77% கொள்முதல் நிறைவடைந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் கிடங்குகளுக்கு இயக்கம் செய்யப்படாமல் மழையில் நனைந்து பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் மணக்குடி, கிடாரங்கொண்டான் கிராமங்களில் உள்ள கொள்முதல் நிலையங்கள், சித்தர்காடு நவீன அரிசி ஆலையில் உள்ள சேமிப்பு கிடங்கு, மயிலாடுதுறை ரயில் நிலையத்திலிருந்து ரயில் மூலம் ஈரோடு மாவட்டத்திற்கு அரவைக்கு அனுப்புவதற்காக லாரிகளில் ஏற்றி வரப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் ஆகியவற்றை பார்வையிட்டு கொள்முதல் பணிகள், நெல் மூட்டைகள் நகர்வு, நெல்லின் ஈரப்பதம் உள்ளிட்டவை குறித்து நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிகழாண்டு 39,640 ஹெக்டரில் குறுவை பயிரிடப்பட்டு இதுவரை 39,549 ஹெக்டரில் அறுவடை முடிவடைந்துள்ளது. 144 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் இதுவரை 1,20,354 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு 1,06,672 மெட்ரிக் டன் நெல் பாதுகாப்பாக நகர்வு செய்யப்பட்டுள்ளது. கொள்முதல் நிலையங்களில் இருப்பில் உள்ள 18,683 மெட்ரிக் டன் நெல் பாதுகாப்பாக மூடி வைக்கப்பட்டு நகர்வு செய்யப்பட்டு வருகின்றன. மாவட்டத்தில் நாள் ஒன்றிற்கு 150 லாரிகள் மூலம் 3000 மெட்ரிக் டன் நெல் இயக்கம் செய்யப்படுகிறது. தினசரி 1 அல்லது 2 ரயில்கள் மூலம் 2000 மெட்ரிக் டன் முதல் 4000 மெட்ரிக் டன் வரை நெல் வெளி மாவட்டங்களுக்கு நகர்வு செய்யப்பட்டு வருகின்றன. மாவட்டத்தில் 24,688 விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு இதுவரை 303.84 கோடி ரூபாய் விவசாயிகள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 1.03 கோடி ரூபாய் வரவு வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். ஆய்வின் போது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளர் நளினா, முதுநிலை மேலாளர் செந்தில் மற்றும் அரசு அலுவலர்கள் உடனிருந்தனர். 39,549 ஹெக்டேர் ஹார்வெஸ்ட் முடிச்சாச்சு. இன்னுமே 91 ஹெக்டேர் 91 ஹெக்டேர் மட்டும்தான் ஹார்வெஸ்ட்காக பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த ஹார்வெஸ்ட் பண்ண அத்தனை பேடையுமே 144 டிபிசியில் கொள்முதல் பண்ணியிருக்கிறோம். போன வருஷம் 121 டிபிசி நேர கொள்முதல் இது இருந்தது. இந்த வருஷத்தில் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 144 டிபிசியில் கொள்முதல் பண்ணியிருக்கிறோம். சராசரி 1,20,000 மெட்ரிக் டன் 1,20,000 மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ணியிருக்கிறோம். 1,20,000 மெட்ரிக் டனில் 1,02,000 மெட்ரிக் டன்னு மூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அரவுண்ட் 84%, 84% மூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னுமே ஒரு 16% மட்டும்தான் டிபிசி இந்த கோடவுன்ஸ்க்கு கொண்டு போவது இருக்குது. ஸோ அந்த 18,683 மெட்ரிக் டன்னுமே இன்னும் 4-5 நாளில் வேகன் மூலம் இது மூலம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் வேறு மாவட்டத்துக்கு. 70,000 மெட்ரிக் டன் டிரான்ஸ்போர்ட்டுக்காக பர்மிஷன் கிடைத்திருக்குது. அதில் 18,000 மெட்ரிக் டன் வேறு மாவட்டத்துக்கு மூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் டெய்லி அரௌண்ட் 4,000 மெட்ரிக் டன் இன்றைக்கி பண்ணிடுவோம். நாளைக்கு 2,000 மெட்ரிக் டன். அதே மாதிரி இன்னும் 4-5 நாளில் மீதி 18,684 மெட்ரிக் டன்னுமே நாங்கள் மூவ்மெண்ட் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் 99% கொள்முதல் பண்ணிட்டாச்சு. இந்த 16 ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாத சேஃபாக மூவ் பண்ணுவதுக்கு கோடவுன்ஸ்க்கு கொண்டு போகிற மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஸோ 3,304 crores 304 crores பேமெண்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் 1,02,00,000 தான் பேமெண்ட்காக பெண்டிங் இருக்குது. அதுவுமே இன்னும் ஒரு 3-4 டேஸில் பேமெண்ட் பண்ணிவிட்டு முடிச்ச மாதிரி பார்க்கணும். தேங்க்யூ. இன்னும் ஒரு 10,000 மெட்ரிக் டன் வருவ மாதிரி இருக்குது. 91 ஹெக்டேரில் மட்டும்தான் பெண்டிக்கிற மாதிரி இது இருக்குது. அது நான் ஒரு டைம் செக் பண்ணுறேன். அது தேங்க்யூ. டிபிசியில் அந்த மழை பெஞ்சு கீழே உள்ள மூட்டைகள்லாம் குறைந்தது ஒரு டிபிசிக்கு 50 மூட்டைகளாச்சும் வீணாக போகணும். அதுக்கான
இந்த டைமில் எல்லாமே கீழே எல்லாமே கேசுரினா போட்டுட்டு அதெல்லாமே பண்ணிட்டு பாதுகாப்பாக வச்சுருக்கிறோம். இந்த வருஷத்தில் அந்த மாதிரி இன்னும் கம்ப்ளைண்ட் வந்திருந்தால் நான் சார், வெளி மாநில நெல் நம்ம மாவட்டத்தில் இது மாதிரி கொள்முதல் நிலையங்களுக்கு வந்திருந்ததா நேற்று நம்ம அமைச்சர் சொல்லியிருந்தாங்க. அதாவது நாங்கள் கண்காணிக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி நம்ம மாவட்டத்தில் வெளி மாநில நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு வந்திருக்கு. அது மாதிரி நம்ம ஏதாவது ஆக்ஷன் எடுத்துக்கணும். ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருந்தது, அது சீஸ் பண்ணியிருந்தோம் வெஹிக்கிள். அந்த மேஜராக எந்த போல கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது ஆக்ஷன் எடுத்துக்கணும். ஃபார்மர்ஸோட முக்கியமான கம்ப்ளைண்ட் சார், எக்ஸஸ் ஆஃப் இது பர்ச்சூர்மெண்ட் நடக்கிறது வெளி மாநிலத்திலேருந்து வெளி மாவட்டத்திலேருந்து வர்றது. அதனால எங்களுக்கு இழப்பீடு, அதாவது இன்சூரன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, கிளைம் ஆக மாட்டேங்குது. அது கண்காணிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. வெளி மாவட்டம் அவ்வளோ இல்லை. இந்த வருஷத்தில் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அது தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.